உலகளாவிய உலக நாடுகளை தொடர்பு கொள்வதற்கு எப்படி ஆங்கிலம் பயன்படுகிறதோ, ஏன்னா நானே ஹிந்தி படிக்காததுனால எனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தோம். டெல்லியிலலாம் போயிருந்தப்ப நான் ஏதோ ஒரு கடைக்கு போகிறப்ப நான் அதில் பட்ட கஷ்டங்கள் தெரியும். எத்தனையோ பேருக்கு தெரியும். அங்கே தமிழ்நாட்டை விட்டு நாங்கள் வெளில போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம்னு முடிவெடுத்தவங்கள 3வது மொழி தேவையில்லை. கேளுங்க, காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொல்றாரு. அவர் எதை சொன்னாருன்னு தெரியாது. எது எளிதான ஒரு தொடர்பு மொழியை அதை நம்ம படித்தா, ஒரு மொழியை படித்தா 3வது பட்சம் இந்தியா முழுவதும் தொடர்பு பண்ற மொழியை நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அண்ணா அதை ஹிந்தின்னு சொல்லலை. ஏன்னா நீங்கள் அதுக்கு ஒரு வாக்குவாதத்துக்கு வருவீங்க. இப்போ எங்கள் மாணவர் அடிச்சார் கூட அது அண்ணா அதை சொல்லலன்னு வக்கீலா சொன்னார். நீங்கள் இன்பிட்வீன் எல்லாம் பேசாதீங்க. அவர் டைரக்டா சொல்லலை, அண்ணா கோடிட்டு காமிச்சிருக்கார். தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு, அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, நாம் திராவிடன் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு இன்றைக்கு 3வது மொழி சொல்வதே பெரிய குற்றம். நீங்க கூட என்ன கேட்டீங்க, ஒரு தமிழனா எஸ், ஒரு தமிழனா நான் ஏத்துக்கிறேன். நான் பெரிதும் மதிக்கின்ற பேரறிஞர் அண்ணா காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் என்று சொல்லியது இந்த புத்தகத்தில் வந்திருப்பது தொகுப்பு. இது தொகுப்பாளருடைய கிரெடிபிலிட்டியை நீங்க செக் பண்ணிக்கலாம், இந்த தொகுப்பையும் செக் பண்ணிக்கலாம். நான் தமிழ்நாடுக்குள்ள டிராவல் பண்றவன். போற இடங்கள்ல இன்னைக்கு இங்க இருந்தா எனக்கு திருநெல்வேலியில் இருக்கோம். போற இடங்கள்ல கார்லயே போவேன், நான் ஃபிளைட்ல கூட போக மாட்டேன். நிறுத்தி கேட்டப்ப இதுவரை ஒரு 100 பேர், ஒரு காரணத்துக்கு 100 பேர் கேட்டிருந்தோம்னா எனக்கு தெரிந்து 85 பேர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ரோட்ல சந்திக்கிற தினக்கூலிகள் எங்க பிள்ளைக்கு 3வது மொழி படிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? அவர் சொல்றது தாய்மொழியை படிங்க, ஆங்கிலத்தை படிங்க, 3வது ஒரு மொழியை படிங்க. அது நம்ம பொறுத்த வரைக்கும் அது ஹிந்தியா இருந்தா இந்தியா ஃபுல்லா தொடர்பு மொழியாக இருப்பதற்கு பயனாக இருக்குன்னு நாங்க சொல்றேன். இதை நீங்க மறுப்பது ஏற்றுக்கொள்வது உங்களுடைய சொந்த கருத்து. ஆனா அண்ணா அவர்கள் காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு இணைப்பு மொழி தேவை என்பதை கிளியரா சொல்லியிருக்காங்க. செங்கோட்டையின் மனநிலையில தான் அங்க மெஜாரிட்டி ஆஃப் த பெரும்பான்மையான அம்மாவின் தொண்டர்கள் அங்க இருக்காங்க. அவர்களாம் விழித்துக் கொள்ள தொடங்கி விட்டார்கள். கொஞ்ச நாள் பொறுங்க, எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.